ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடத்தையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாய் போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராத்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்போது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டார்கள். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான உறவுகளே, 2 வாரங்களுக்கு முன்பாக சகோதர மொழி பேசுகின்ற ஒரு பங்கிலே எங்களுடைய குருக்கள் தியானம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய நான் சென்றிருந்தேன். அந்த தியானத்திலே ஒரு குருவானவர் தன்னுடைய அனுபவத்தினை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். குருவாகி 6 வருடங்கள், துறவர குருவாகி 6 வருடங்கள் கழிந்து அவர் இந்த அனுபவத்தை ஒவ்வொரு முறையும் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் ஏதோ ஒரு சங்கலப்புக்குள்ளே, ஏதோ ஒரு என்னன்னு சொல்ற சங்கலப்பன் டிஸ்டர்பன்ஸ், ஒரு உள்ளத்திலே ஒரு டிஸ்டர்ப்ஸ், ஒரு விதமான ஒரு தத்தளிக்கிற ஒரு நிலை என்று பகிர்ந்து கொண்டார். அவருடைய பகிர்தல் என்னவாக இருந்தது என்றால், அவர் இறையியல் கல்வி கற்றுக்கொண்டிருந்த பொழுது பிலிப்பைன்ஸில் எங்களுடைய குருவானவர்கள் அங்கு 5 வருடங்கள் நாங்கள் படிக்கிறோம். அங்கே படிக்கிற பொழுது 4வது வருடம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெக்கேஷன் இடைவெளியின் பொழுது, இடைவெளியில் அந்த இடம் கால ஹாலிடேஸ், அப்பொழுது தனது வீடிற்கு இலங்கைக்கு 4 வருடங்கள் கழித்து வந்த அந்த அந்த அருட்சகோதரர் அந்த காலத்தில் அவருடைய குடும்பத்தில் ஒரே ஒரு அண்ணா, அப்பா, அம்மா. இன்னும் 1 வருடங்கள் தான் இருக்கின்றது தான் குருவாக போவதற்கு, இறுதி படிப்பு. ஆகவே அம்மாவோடும் அப்பாவோடும் சேர்ந்து குருப்பட்டத்துக்கு தேவையான ஆயத்தங்களை அவர்கள் பேசிக்கொண்டார்கள். என்ன செய்ய வேண்டும், ஆற கூப்பிடணும், எப்படி செய்ய வேண்டும் என்று. அவர்கள் வாழ்கிற இடம் புத்திஸ்ட் பௌத்த இனத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் அதிகமாக வாழ்கின்ற இடம். ஆகவே தங்களுடைய குருப்பட்டத்தினை அவர்கள் இப்பொழுதிருந்தே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அம்மாவோடும் அப்பாவோடும் அண்ணாவோடும் இருந்து பல கதைகளை எல்லாம் கதைத்து திட்டங்களை எல்லாம் தீட்டி இந்த
அருட் சகோதரர் மறுபடியும் தன்னுடைய ஹாலிடேஸ் முடிஞ்சு பிலிப்பைன்ஸுக்கு போறார் இறுதி படிப்புக்கு. ஆனால் அவர் போகின்ற பொழுது அவருக்கு அறிய கிடைக்கின்றது அவருடைய அப்பா புற்றுநோயினாலே கேன்சர், ஒரு வித்தியாசமான கேன்சர். அதனுடைய அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இரத்த நாணங்களிலே இருக்கின்ற அவருடைய இரத்தத்திலே சிறிய சிறிய பருக்கள், இரத்தம் கட்டியாக உறைந்து அந்த கட்டிகள் ஒரு கட்டத்திலே கேன்சராக மாறுகின்ற என்ற ஒரு வித்தியாசமான ஒரு நோய். அதற்கு அவருடைய அப்பா உள்ளாகி இருக்கிறார். அவருடைய ஸ்கின்ல குட்டி குட்டியான பருக்கள் வர வலிக்கு விட்டது. இப்படியான சூழலிலே இந்த குருவானவரும் இந்த பிரதரும் அவருடைய அம்மா என்ன செய்கிறார்கள்? குருசு பள்ளிக்கு போயிருக்கீங்களா நீங்க? எங்க இருக்காது? மாறவில்லை இல்லை. ஸோ அப்போ அந்த குருசு பள்ளிக்கு அவங்க போறாங்க. வளமையா போற மாதிரி இந்த வருடம் இவர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னால அம்மாவோடும் மகனும் அங்க போய் அவர் அந்த குருவானவர் சொல்கிறார், அவர் அதுக்கு முன்னுக்கும் போயிருக்கிறார். ஆனா எந்த விதமான அவ்வாறான ஒரு வேண்டுகோளையும் அவர் வைத்தது கிடையாது. நான் அந்த இடத்துல சொல்றேன், நான் இப்ப மறுபடியும் என்னுடைய படிப்புக்காக போறேன், எனது அப்பாவுக்கு இப்படி ஒரு வருத்தம் இருக்கு, எனது அப்பாவை காப்பாற்றி கொள்ளுங்கள், எனது அப்பா என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அருட் சகோதரர் அந்த குருசு பள்ளியில மண்டாடி போட்டுட்டு அவர் போறார். அங்க போய் ஒரு மாதங்கள் இல்ல அவருக்கு தகவல் கிடைக்கிறது, அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி. இறுதி படிப்பு படித்து கொண்டிருந்த அந்த அருட் சகோதரர் அனுமதிகளை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்து தன்னுடைய உறவுகளோடு அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமைகள் எல்லாவற்றையுமே செய்துவிட்டு மறுபடியும் அங்கு சென்று இறுதி படிப்பை முடித்து இப்பொழுது குருவாக அவர் குருப்பற்ற நாளன்று அவருடைய அம்மாவோடு அவரது அண்ணா நிற்கிறார். அப்பா இல்லதானே? அப்ப அந்த வேளைகளில் அந்த ஒரு பாடல் போகும், தாலூட்டி பாலாட்டி என்னை வளர்த்தாய் அம்மா. அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? சிங்களத்தில் தமிழ்லையும் இருக்கு அது. மகே அம்மா. அந்த பாடல் வரிகள் போகின்றது. அந்த குருவானவர் அந்த பாடலை கேட்கின்ற பொழுது அங்க அப்பா இல்லை, அப்பாவினுடைய ஸ்தானத்துல அண்ணா அங்க நிற்கிறார் அம்மாவோட. குறிப்பிட்ட நாளன்று கண்ணீரோடு இந்த அருட் சகோதரர் ஆண்டவருடைய வாழ்விற்குள்ளே தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் போய் மன்றாடினார். போய் 1 மாதங்கள் கிடையாது, அப்பா இறந்து போய்விட்டார். ஐந்து வருடங்கள் கழித்தும் இந்த அனுபவத்தினை பகிரும் பொழுது அந்த குரு இப்பொழுது குருவானவராக இருக்கிறார். அவருடைய உள்ளத்திலே ஒரு சஞ்சலம். இறுதியாக அவருடைய பகிர்தல் இவ்வாறு இருக்கின்றது, ஒருவேளை அப்பா உயிரோடு இருக்க வேண்டும் என்றுதான் நான் குருசு கோயிலில் போய் மண்டாடினேன். ஆனால் அப்பா நான் இருந்த பொழுதே அந்த வலி, அந்த இரத்த நாணங்களிலே அது கட்டியாக மாறி அந்த குட்டி குட்டி பருவா மாறும் ஸ்கின்ல, அது ரொம்ப வலிக்கும் அப்பாவுக்கு. கடவுள் அப்பாவுக்கு அந்த வலிகளை தாங்க முடியாது என்பதற்காக அப்பாவை தன்னது கரத்திலே எடுத்திருக்கிறார். அப்பா இன்றைக்கு உயிரோடு இல்லை, உயிரோடு இருந்து இந்த வேதனையை அப்பா அனுபவிப்பதற்கு முன்பாக கடவுள் அவருக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த குருவானவர் இன்றும் கடவுளோடு பயணிக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நீங்கள் கேட்ட வார்த்தை உங்கள் எல்லோருக்குமே புரிந்திருக்கும். ஆண்டவருக்கு கோபம் வருமா வராதான்னு நாங்கள் பார்த்தோம். இதுல ஆண்டவருக்கு என்ன வந்திருக்கு? நற்செய்தியை கேட்டீங்க தானே? எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் என்ன சொல்றார் நற்செய்தியில முதல் பகுதியில? என்னதாமா? தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும்
விருந்துகளில் முதன்மையான இடத்தையும் பெற விரும்புகிறார்கள். யாரு பெற விரும்புகிறார்கள்? சதுசேயரா? அப்ப நாமெல்லாம், நானும் நீங்களும், இறைவனுடைய வார்த்தை நமக்கு தான் கொடுக்கப்படுகிறது. அவர் சொல்லுகின்றார், தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளை, விருந்துகளில் முதன்மையான இடத்தையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களுடைய வீடுகளுக்கு சென்று அவற்றை பிடுங்கிக் கொள்கிறார்கள். கைம்பெண்கள் என்றா யாரு? கணவரை இழந்து வாழ்க்கையில துன்பத்தோடு இருப்பவர்கள். அங்க போய் என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு ஆறுதல் சொல்லல, என்ன சொல்றாங்க? இருக்கிறதையும் பிடுங்கி கொண்டு வராங்க. நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக. நல்ல வார்த்தை இதுக்கு வரப்புற வார்த்தை, முக்கியமான வார்த்தை. என்னது அது? என்னது? நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நடிக்கிறார்கள். ஆண்டவர் பரிசேயர் சதுசேயர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, எனக்கும் தான் சொல்கிறார், உங்களுக்கும் தான் சொல்லுகின்றார். நீங்க நடிக்காதீங்க, நீங்க மாறுவேடம் போட்டுக்கொண்டு எனக்கு முன்னால் நீங்க நிக்காதீங்க. கம் as you are. எனக்கு தெரியும் நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கையில பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய துன்பம் எனக்கு தெரியும், உங்களுடைய கவலை எனக்கு தெரியும், உங்களுடைய வேதனை எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன வேணும் என்றதும் எனக்கு தெரியும். இன்னொன்றும் அவருக்கு தெரியும், நாம என்னெல்லாம் செய்கிறோம் என்றதும் அவருக்கு தெரியும். நம்ம யாருக்கு குழி வெட்டுறோம் என்றும் தெரியும், நம்ம யாருக்கு முன்னால நடிக்கிறோம் என்றதும் அவருக்கு தெரியும். யாரையெல்லாம் நாங்க மன்னிக்காம அவங்களோட வாழ்க்கையெல்லாம் அப்படியெல்லாம் போகணும், இங்க அப்படி யாருமே கிடையாது. மேபி இதுக்கு முன்னுக்கு தியானத்துல ஒரு ஃபாதர் சொன்னார், அவர் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அழகா சொல்லுவார், இங்க யாருமே அப்படி கிடையாது, வெளியாளன்னு சொல்லுவார். நான் தியானத்துல குந்தி இருந்தேன், அது நல்லா இருந்தது கேட்கும்போது. அவர் சொல்ற மாதிரி சொல்றார், ஆனா கொஞ்சம் அழகா அதை கொண்டு போறார். உண்மைக்கு மாட்டேன், நான் அப்படி சொல்ல மாட்டேன். நம்ம இங்கதான் இருக்கிறோம். பல நேரங்களில் நாங்கள் நடிக்கிறோம். யாருக்கு நடிக்கிறோம் தெரியுமா? உறவுகளுக்கு நடிக்கிறோம். கணவருக்கு நாங்கள் நடிக்கிறோம், மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, சொந்தத்துக்கு. இது மனித இயல்பு, இது மனித பலகீனம். ஆனால் கடவுள் நம்மை மன்னிப்பார். கடவுள் எதை நம்மிடத்திலே கேட்கின்றார் என்றால், இறுதி பகுதியில் அவர் சொல்கிறார், அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டார்கள். தங்கிட்ட இருக்கிற மிகுதியா இருக்கு, அதுல இருந்து ஒரு கொஞ்சத்தை எடுத்து போட்டாங்க. ஆனால் இந்த கைம்பெண் என்ன செய்கிறாள்? தன்னிடமிருந்த அனைத்தையுமே, என்னது அனைத்தையுமே, தனது பிழைப்புக்காக வைத்திருந்ததையுமே அவர் போடுகிறார் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவர் கேட்பது அதுதான். அவர் கேட்பது நம்மகிட்ட கிட்ட காசையோ பணத்தையோ அதையோ இல்லை, அதை நாங்கள் கொடுக்கிறோம், காணிக்க கடவுளுக்கு கொடுக்கிறோம். ஆனால் அவர் உண்மைக்குமே அவர் கேட்பது நமது உள்ளத்தை, நமது உடைந்து போன உள்ளத்தை. அதுதான் அனைத்தையுமே கொடுக்கிறது, எல்லாத்தையுமே கொடுக்கிறது. உள்ளத்துக்குள்ள தானே எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு? அன்பு, பாசம், இரக்கம், மன்னிப்பு, பகை, மன்னிக்க முடியாத தன்மை, பொறாமை, சுயநலம், நான் என்கின்ற அகந்தை, ஆணவம், எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. அதை தான் அவர் கேட்கிற, நீ தா, என்னட்ட தா, எல்லாத்தையுமே தா, ஐ வில் லுக் ஆஃப்டர் யூ. ஏன்? நீ எனது பார்வையில் விலை மதிப்புள்ளவன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். சோ யூ, நீ எனக்கு தா. எதை தா? ஒளிவு மறைவு இன்றி எல்லாத்தையுமே தா. நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். நான் உன்னை எப்படி ஏற்றுக்கொள்வேன்? உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். உன்னை நான் மன்னிப்பேன், உனக்கு நான் மறுவாழ்வு தருவேன். நீ எப்படிதான் பாவம் செய்தாலும், எந்த பாவத்துக்குள்ளே இருந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால், ஏன் அவர் ஏற்றுக்கொள்வார்? சொல்லுங்க பாபா, ஏன் ஏற்றுக்கொள்வார்? அவர் நம்மை அன்பு செய்கிறார். நாங்கள் கொடுக்கின்ற பொழுது எதை கொடுக்க வேண்டும்? உள்ளத்தை கொடுப்போம். துன்பத்தை மட்டுமல்ல, நமது அன்பையும் கொடுப்போம், நமது பாசத்தையும் கொடுப்போம், இரக்கத்தையும் கொடுப்போம். யாரை கொடுக்க வேண்டும்? கடவுளுக்கு மட்டுமா? இல்லை. அவர் யாருக்கு சொல்கிறார்? உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் நீ அன்பு செய்வாயாக. நீ உன்னை நீ அன்பு செய்கிறாய், உனக்கு அடுத்திருப்பவரை நீ அன்பு செய்யும் பொழுது நீ கடவுளோடு ஒன்றிக்கிறாய்.
நீ கடவுளோடு இணைகிறாய், நீ அவரோடு வாழ்கிறாள், நீ அவளோடு வாசம் செய்கிறார். ஏனென்றால் கடவுள் நமக்குள்ளே இருக்கின்றார். நாங்கள் அடுத்தவரை மன்னிக்காமல், நாங்கள் கணவரை மன்னிக்காமல், மனைவியை மன்னிக்காமல், பிள்ளைகளை மன்னிக்காமல், எரிச்சலோடும் பொறாமையோடும் வாழ்ந்துட்டு, ஆண்டவரே நான் உண்மை அன்பு செய்கிறேன், அவங்களே எனக்கு மன்னிக்க முடியாது, ஆனா உண்மை மட்டும் நான் அன்பு செய்வேன், நீர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டீர்தானே, நான் அவங்கள அன்பு செஞ்சா எனக்கு என்ன துன்பம் தான் வருது, நான் ஏன் இப்ப துன்பத்துக்குள்ள கால வைப்பானே. ஸோ உங்களை அன்பு செய்ய நான் ரெடி, ஆனா அவங்கள அன்பு செய்ய நான் ரெடி இல்லை. உங்களோட உறவாட நான் ரெடி, ஆனா அவங்களோட உறவாட நான் ரெடி இல்லை. இது கஷ்டம்தான், எனக்கு தெரியும். பட் அதுதான் நம்முடைய மனமாற்றம். அங்குதான் அவர் வாசம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எங்களுடைய நான் பணி செய்கின்ற பங்கிலே ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பினை காட்சிப்படுத்தி இருந்தோம் கொழும்புல சென்ட் பீட்டர்ஸ் காலேஜில். எங்களுடைய மக்களை நான் கூட்டி இவ்வாறு சொன்னேன், நாங்கள் பேஷன் பிளே செய்வோம், பேஷன் பிளே ஒன்று ஆயத்தப்படுத்துவோம் தமிழ்லன்னு சொல்லி. எனது பங்கு மக்கள் ஒரு சில பேர் எனக்கு சொன்ன பதில், ஃபாதர் யாரை வச்சு நீங்க செய்ய போறீங்க? உங்களை வச்சு தான் செய்ய போறோம். யார் இது நடிக்க போறா? நீங்க தான் நடிக்க போறீங்க. இது யார் இதுக்கு இந்த கதையை எழுதுறது? நீங்க தான் எழுத போறீங்க. நாங்கள்லாம் நடிச்சதே இல்லையே, எனக்கு நடிக்கவே தெரியாதே. அதெல்லாம் பரவாயில்ல, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேஷன் பிளேண்டா என்ன? ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு தானே, அது தெரிஞ்ச ஒன்று தானே, நாங்கள் செய்வோம். தெரியாத ஒன்று செய்யப்படுது இல்லையே, தெரிஞ்ச ஒன்று நாங்கள் செய்வோம்னு ஆரம்பிச்சாச்சு. கடந்த வருடம் நாங்கள் நவம்பர் மாதம் ஆரம்பித்தோம் அதற்கான ஆயத்த நிகழ்வுகளை. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் நாங்கள் பயணித்தோம். அதுக்குள்ள மன்னிப்பு, குணமாக்கல் வழிபாடு, ஹீலிங், குடும்பங்களை ஒன்றிணைகிறது எல்லாமே முடிஞ்சு கடைசி கட்டத்தில் வந்து நிற்குது. பேஷன் பிள்ளை இப்போ நாங்கள் மேடை ஏற்ற வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர்கிட்ட ஹோலில் இருக்கிறாங்க எங்கள் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆடிட்டோரியத்தில். அப்போ எங்களுடைய இந்த பேஷன் பிள்ளை எப்படி இருந்துச்சுன்றா, ட்ரெடிஷனலான ஒரு அந்த கதைகளோட இந்த ஏஐ ஆப், இந்த சோஷியல் மீடியா இருக்குதானே, இது ரெண்டையுமே நாங்கள் பிளெண்ட் பண்ணி இணைத்து ஒரு படம் மாதிரி கொண்டு வந்தோம், ஒரு கதை ஸ்டோரி மாதிரி. ஏண்டா ஒரு குழந்தையும் அதை பார்த்தாலும் அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய நோக்கம் இருந்தது. அதன் அடிப்படையில் எங்களுடைய பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இறுதி தருணம் 7 மணிக்கு நாங்கள் பேஷன் பிள்ளையை ஆரம்பிக்க இருந்தது. 6:30 7 மணி ஆயிட்டு, 7:15 ஆயிட்டு நாங்கள் ஆரம்பிக்கலை. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் நாங்கள் ஆரம்பிக்கலைண்டா, எங்களுடைய பேஷன் பிள்ளையினுடைய எல்லா விதமான வார்த்தைகளும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருந்தது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. கடைசி நேரம் 5 மணி இருக்கும். எங்கட அந்த பேஷன் பிள்ளையை டிரெக்ட் பண்ண டிரெக்டர் என்று சொல்றார், ஃபாதர் பார்ட் 2ல இருக்கிற வாய்ஸ் எதுவுமே வருதில்லை, பார்ட் 3 இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் மாறிக்கொண்டு இருக்கு, அது இயல்பாவே மாறுது. யாரு மாத்துறாங்க? கம்ப்யூட்டர்ல வைரஸ். ஆப்ஷன்ஸ் பி இருந்துச்சு, அதுவும் ஒர்க் ஒன்னாகதே இல்லை. எல்லாமே ஆயத்தப்படுத்தியாச்சு. அங்க ஸ்கிரீன், லைவ் மியூசிக், லைட்ஸ், எல்இடி ஸ்கிரீன், 600 பேர் பார்க்கறதுக்கு. பேஷன் பிள்ளையை இப்ப நடத்துறதா இல்லையா? கிட்டத்தட்ட அந்த பயணத்துல எங்களோட பயணித்தவர்கள் ஒரு 70-80 பேர் இருப்பாங்க, சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்கள் மட்டும். அப்போ நாங்கள் எல்லாருமே நற்கருணை ஆண்டவரிடத்தில் நாங்கள் மண்டாடி கொண்டு வந்தோம். யாருக்குமே இந்த கதை தெரியாது. அப்போ நான் போய் சொன்னேன், இப்படித்தான் கதை. பார்ட் 1ல வந்து சீன் எல்லாமே இருக்கு, பார்ட் 2ல ஸ்க்ரீன்ல வந்து சீன் வராது. நீங்க ரெக்கார்ட் பண்ண எந்த ஒரு வார்த்தையுமே ரெக்கார்டிங்ல வராது, நீங்க தான் பேசணும். பார்ட் 3 என்னென்ன சீன்ஸ் இருக்குன்னு எனக்கே தெரியாது, அது மாறிக்கொண்டு இருக்கு, எல்லாமே ரெக்கார்டட். இப்ப இதுதான் சிச்சுவேஷன். பேஷன் பிளே செய்யறதா இல்லையா? நான் எல்லாத்தையுமே கேட்டேன். அவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் போய் அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன், எங்களால் வந்து இந்த பேஷன் பிள்ளையை மேடை ஏற்ற முடியாது. ஆனால் ஒரு தருமே சொல்லல நாங்க செய்ய முடியாது என்று. ஃபாதர் நாங்க காலை வைப்போம். 6 மாதம் கடவுளங்களை வழி நடத்தினார். 6 மாதம் கடவுளங்களுக்கு நடிக்க தெரியாதிருந்த எங்களை நடிக்க வைத்தார். நாங்கள் நடிக்க மட்டுமில்லை, நாங்கள் அதுக்குள்ளே மாற்றம் அடைந்து விட்டோம், அதுக்குள்ளே ஒன்றாக மாறிவிட்டோம், ஆண்டவருடைய பாடுக்குள்ள இணைந்து விட்டோம். இந்த பேஷன் பிள்ளைய நாங்க செய்வோம். மைக்க கொண்டு வாங்க, நாங்க கதைப்போம். பிரியமானவர்கள், நம்புறீங்க இல்லையோ நம்பலையோ, ஒரு சில குறைபாடுகள் இருந்தது. ஆனால்
அந்த திருக்காட்சி ஆண்டவருடைய புனித வாழ்க்கையானது ஒரு ஒளியாக அங்கிருந்த அனைவருக்குமே சென்றடைந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அங்கிருந்த 90 பேருமே ஏதோ ஒரு ஒளியை பெற்றுக்கொண்டார்கள். எதுவுமே அவங்கள்ட்ட இருக்கல. அவங்க எல்லாம் சாதாரண நபர்கள், அவங்க யாருமே ப்ரொஃபஷனல் கிடையாது. ஆனால் அவர்களிடம் இருந்தது என்னது? அந்த நம்பிக்கை. கடவுளை நம்பி நாங்கள் பயணித்தோம், அவர் கைவிட மாட்டார். எல்லோருமே அற்புதமாக நடித்தார்கள், கதாபாத்திரமாக மாறினார்கள். அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, பட் மேடையில எல்லாமே அழகாய் போய்கொண்டிருக்கிறது. பின்னால பெரிய ஒரு யுத்தமே நடக்குது. ஆனா முன்னுக்கு எல்லாரும் அழகா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஸ்கிரீன்ல வாரது, ஸ்கிரீன் இடையில வேலை செய்யுது, சவுண்ட் இல்லாம போகுது, ஆனா இவங்க பேசுறாங்க. அவர்களிடம் இருந்ததை அவர்கள் கொடுத்தார்கள், நம்பிக்கையோடு கொடுத்தார்கள். அவர்களிடம் இருந்ததை அவர்கள் அப்படியே கொடுத்தார்கள். அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இறுதியாக என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய அம்மா அப்பா என்னை நான் குருவாக வர வேண்டும் என்று சொல்லி சின்ன வயசுல என்னை வளர்த்து வந்தாங்க. நானும் வீட்டில் அம்மா அப்பாட தொல்லை தாங்க இல்லாமல் ஓகே சரி ஃபாதராக போவோம், அப்படி இல்லை. குருவாக போக வேண்டும் என்று சொல்லி எனக்குமே ஆசை இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னுடைய கல்வி பருவம் நான் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு நான் ஒரு விதமான அட்ராக்ஷன், ஈர்ப்பு, வயதுல வர ஒரு ஈர்ப்பு, ஒரு பெண் மீது எனக்கு காதல். ஸ்கூல் படிக்கும்போது சிரிக்கிறாங்க எல்லாரும், கொஞ்சம் பேர் முறைக்கிறாங்க. எனது வாழ்க்கையை நான் இந்த பாதை சரியில்லை ஏண்டா சின்னல இருந்து அம்மா அப்பா நான் குருவாக போக வேண்டும் என்று சொல்லி வீட்டிலையும் வளர்த்து வந்த என்னைய இப்படி ஒரு பெண், அழகான பெண், அன்பான பெண், அவளை பார்த்த பிறகு நான் ஓகே அம்மா அப்பா தானே என்னைய போக சொன்னாங்க, நாம போக சொல்லலையே, விட்டுட்டு போயிடுவோம், இந்த பயணத்தை நாங்கள் மாற்றுவோம் என்று சொல்லி எனக்குள்ளே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். எங்களுடைய செமினரிக்கு இது இப்ப நடக்கல, 10 வருடங்களுக்கு முன்னுக்கு நடந்தது. எங்களுடைய குருவானவரிடத்துல நான் கதைச்சு இதுதான் காரணம் என்று சொல்லல, பட் நான் செமினரை விட்டு விலகி போறேன், எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்றா, இது அம்மா அப்பா தான் என்னைய சொல்லி வளர்த்தது, எனக்கு இல்லைன்னு சொல்லி இப்படியான ஒரு தீர்மானத்தோடு நான் வீட்டுக்கு போறேன். அங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய அம்மா அப்பா ஒரு தியானத்துக்கு என்னை அனுப்புகிறார்கள். மடுவுல நடந்த தியானம். அந்த தியானத்துல நான் அம்மா அப்பாவினுடைய ஒரு தொல்லையினால் அங்க போய் குந்தி இருக்கிறேன். 5 நாள் தியானம். அந்த தியானத்துல 3வது நாள் ஏதோ ஒன்று என்னை டிஸ்டர்ப் பண்ணுகின்றது. எனது உள்ளத்தை அது கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஹெவி ஆக்குகின்றது. ஆண்டவரை நான் விட்டு விலக நினைத்த அந்த தீர்மானத்தை நான் கதையை சுருக்கி சொல்றேன், அவர் மாற்றினார். எதற்காக நான் இந்த பயணத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தேனோ அதே பயணத்திலே நான் நீடிப்பதற்கு அவர் தூய ஆவியானவர் ஊடாக எனது பாவங்கள், எனது குறைகள், எனது தழும்பல் நிலைகளை அவர் திசை திருப்பினார். அந்த தியானத்திலே நான் எடுத்த தீர்மானம், நான் என்று இல்லை, தூய ஆவியானவர் ஊடாக அவர் என்னை ஆளுகை செய்து எடுத்த தீர்மானம் இன்றைக்கு வரைக்கும் திசை மாறவில்லை, கால் தடுமாறவில்லை, பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 3 உதாரணங்களையும் எதற்காக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்றால், அந்த குருவானவருடைய குடும்பத்திலே அப்பா இல்லை. அப்பா இருக்க வேண்டும் என்று நினைத்தார், ஆனால் அப்பா இருக்கல, அப்பா இறந்து விட்டார். அவரிடம் இருந்தது அந்த உடைந்து போன உள்ளம். ஆனால் அவர் அதை தான் கடவுளுக்கு கொடுத்தார். உடைந்து போன உள்ளத்தை தான் கடவுளுக்கு கொடுத்தார். வேதனையோடு, கவலையோடு அதை தான் கடவுளுக்கு கொடுத்தார். எனது பங்கிலே இருந்த மக்களிடம் எதுவுமே இருக்கவில்லை. அவர்கள் யாருமே பை ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது. அவரிடம் இருந்தது நம்பிக்கை. நாங்கள் செய்வோம், இதை கடவுளுக்காக செய்வோம், இது ஒரு புனிதமான பயணம். அந்த நம்பிக்கையை அவர்கள் கொடுத்தார்கள். கடவுள் அவர்களை கைவிடவில்லை. என்னட்டையும் இருந்தது ஒரு கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. நான் குருவாக போக வேண்டுமா, போகக்கூடாதா?
நான் இதை விட்டுட்டு இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வேற எங்கேயும் போறதா போகக்கூடாதா என்ற ஒரு சந்தேகம், அதை தான் என்னிட இருந்துச்சு. அதான் நான் கடவுளுக்கு கொடுத்தேன், அவர் மாற்றினார். இந்த கைம்பெண் அவரிடம் இருந்தவற்றை எல்லாவற்றையுமே கொடுத்தார். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது, உங்களிடம் எது இருக்கிறதோ அதை கொண்டு வாருங்கள், நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். உங்களது காயங்களுக்கு நான் மருந்தாக இருப்பேன். ஏனென்றால் எனது பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அவரிடத்திலே நமது குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய வேதனையை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய கண்ணீரை ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையிலே கண்களை மூடியவர்களாக நாங்கள் வந்திருக்கின்ற இந்த தியானத்திலே நாங்கள் எதை கொண்டிருக்கிறோம் அதை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, நான் உம்மிடத்திலே கொடுக்கின்ற என்னுடைய இந்த வலிகளை ஏற்றுக்கொள்ளும். எனக்கு மருந்தாக நீர் மாறும், என்னை குணப்படுத்தும். நீர் என்னை அன்பு செய்கிறீர். உமது பார்வையில் நான் விலையேற பெற்றவன்.